மதுரை ஆர்கே ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாம்க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதில் டெஸ்ட் நம்பர் 1ஓட சைக்காலஜி அண்ட் மேக்ஸோட ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1, இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி கோடிங் அண்ட் டிகோடிங். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பல்ஸ் அப்படின்றது தான் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அது எப்படி எழுதியிருக்காங்க? DRKTOன்னு எழுதியிருக்காங்க. ஸோ எப்படி இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் -1 பண்ணியிருக்காங்க. OP, அதாவது பீக்கு அடுத்து இங்க Q வந்தா பிளஸ் வேல்யூ, அப்ப பீக்கு முன்னாடி தான் ஒரு O. அப்ப எல்லாமே பாருங்க நமக்கு -1 டிஃபரன்ஸ்ல தான் இருக்கு. எல்லாமே என்னவா இருக்கு? -1 -1 அண்ட் -1 டிஃபரன்ஸ்ல தான் இருக்கு. அப்ப இந்த சேம் வே நமக்கு ப்ராப்ஸ் அதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப முதல்ல இது எப்படி இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குன்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சோ லாஸ்டா நமக்கு முடியறது என்னது? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் தான் இங்க மார்க் பண்ணோம். அப்ப ஓ அதுலதான் முடியணும் நமக்கு. சோ ஓல முடியற ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்குங்க. சரிங்களா? அப்படின்றப்ப நம்ம ஈஸியா ஆன்சர் த்ரூ பண்ணிட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ ஓ. அடுத்து என்னது? ஆருக்கு முன்னாடி என்ன வரும்? Q. அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா N. சரிங்களா? NO அப்படிதான் வரும். அடுத்து AB அதான் வந்திருக்கும். அடுத்து என்ன வந்திருக்கும்? ஈக்கு முன்னாடி D. சோ அடுத்து எஸ்க்கு முன்னாடி R. சோ இது ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கு. சோ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. இந்த சேம் வே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமாங் அப்படின்றதுதான் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சோ அப்படின்ற பட்சத்துல எந்த மாதிரி அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அமாங் AMONG. சோ இது 1 2 3 4 5 நம்பரு. சோ இந்த சேம், ஏன்னா எந்த ஒரு லெட்டருமே இன்டர்சேஞ்ச் பண்ணல, சேம் தான் அதை கிளப் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸோ இல்ல வந்து ஆஃப்டரோ அந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் போடல. சோ ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா NAOGM. சோ இங்க கொடுத்திருக்க லெட்டர், இங்க இருக்க அந்த லெட்டர்ஸ் தான் ஷஃபிள் பண்ணிருக்காங்க. அது எப்படி ஷஃபிள் பண்ணிருக்காங்கன்றதுக்காக நம்பர் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 இதான் ஒரிஜினல். அது எப்படி ஷஃபிள் பண்ணிருக்காங்க அப்படின்னா 4 1 4வது இடத்துல இருக்கு, N A 1வது இடத்துல இருக்கு, அடுத்து O 3வது இடத்துல தான் இருக்கு, 3வது இடத்துல இருக்குது 3வது இடத்துல தான் இருக்கு, அடுத்து G 5வது இடத்துல இருக்கு, M 2. அப்ப 4 1 3 5 2 இந்த ஃபார்மட்ல தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து அந்த லேமன் LAMON அது எப்படி பண்ணிருக்காங்க? 1 2 3 4 5 அதானே 1 2 3 4 5. அப்ப என்ன ஆயிருக்கணும்? 4 1 3 5 2 தான் அதை மாத்திருக்கணும். அப்ப 4ன்றது என்ன? O. அடுத்து 1ன்றது என்னது? L M. அடுத்து என்ன வந்திருக்கும்? 5ன்றது N. அடுத்து என்ன வந்திருக்கு? 2ன்றது A. அப்ப OLMNA OLMNA ஆப்ஷன் C ல இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ₹3000. அப்ப 3000 ரூபாய் பிரின்சிபல் இருக்கு. சோ 6 1/4% per annum for the period of 4th February 2005 to 18th April 2005. அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டே பேசிஸ்ல क्वेश्चंस கேக்குறாங்க. டே பேசிஸ்ல கால்குலேட் பண்றாங்க. அப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னைக்கு பணம் வந்து டெபாசிட் பண்றாங்களோ அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க பேங்க்ல. என்னைக்கு வித்ட்ரா பண்றீங்களோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் முக்கியம். அப்ப இது லீப் இயரா நார்மல் இயரா பாருங்க. 2005 வந்து நார்மல் இயர். அப்ப நார்மல் இயரா இருக்கும் பட்சத்துல பிப்ரவரிக்கு 28 நாள் தான் இருக்கும். சரிங்களா? சோ அப்ப இங்க பிப்ரவரி 4ஆம் தேதி டெபாசிட் பண்றாங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்ப பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 3 நாள மட்டும் கழிச்சா போதும். அப்ப பிப்ரவரியில டோட்டலா 25 டேஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா பிப்ரவரிக்கு அடுத்து மார்ச் ஃபுல்லா கிடைச்சிருக்கும். அப்ப மார்ச் 31 நாள். அடுத்து ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் கேட்கறாங்க. அப்ப ஏப்ரல் 18னா ஏப்ரல் 17 வரைக்கும் தான் போடணும். ஏன்னா 18ஆம் தேதி வித்ட்ரானால அன்னைக்கு க்ளோஸ் பண்றனால அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? 8 3. சோ அப்படி பார்த்தா 5 6 7 73 நாள். இது மட்டும் கரெக்டா கால்குலேட் பண்ணிடணும். 73 டேஸ். அப்ப டே பேசிஸ்ல இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. அப்ப PNR/100 தான் ஃபார்முலா. சோ அப்ப PNR/100 போடுறப்ப 3000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சோ அப்ப என்ன சொல்லுங்க? 6 1/4%. அப்ப கிராஸ் பண்ணிட்டு ஆனா 24 25/4 சதவீதம்ன்றப்ப 1/100 அப்படின்னு போட்டுக்கணும். அப்ப இன்ட்டு 24/100. அப்ப இது வச்சலாமா? 4 டைம்ஸ். அப்ப 1/16 அப்படின்னு போட்டுக்கலாமா? இன்ட்டு 73 நமக்கு என்ன வந்திருக்கு? 365
ஏன் அப்படின்னா இங்க டே பேசிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால வந்து 73/65 டே 365 பண்ணும். இதே இது மந்த் சொல்லிட்டாங்கன்னா 9/12 ஏதோ 12 டிவைட் பண்ணுவோம் நம்ம. சரி, இது அடிச்சோம்னா 5 டைம்ஸ் அடி ஆகும். இது அடிச்சிட்டோம் அப்படின்னா 600. சரிங்களா? சோ அடுத்து என்ன வந்திருக்கும்? 16 அடிச்சு கொடுத்துருங்க. நானாங்க 16, அடுத்து என்ன வந்திருக்கும்? ஒரு நாங்க 5 29, 4 அடிச்சு கொடுத்துடலாம். 3 12, அடுத்து என்ன வந்திருக்கும்? மிச்சம் 3, 7 28, மிச்சம் 2, 5 20. சோ 37 ரூபா 50 காசு. ஆப்ஷன் 7 இருக்கு. சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா the difference between simple interest and compound interest is sum of rupees 12,000 10% per annum for 2 years அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சோ அப்ப பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாருங்க 10% சொல்லியிருக்கான். அப்ப ஒரு வருஷம் 12,000க்கு 10%, 10/100. அப்ப அடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா 1,200 ரூபா. அப்ப முதலாம் ஆண்டு வட்டி 1,200, இரண்டாம் ஆண்டு வட்டி 1,200. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுவாங்க? வட்டிக்கு வட்டி கொடுப்பாங்க. அப்ப முதலாம் ஆண்டு வட்டிக்கு 10%, அது இரண்டாம் ஆண்டு கொடுப்பான். வட்டிக்கு வட்டி கொடுக்கறதா கூட்டு வட்டி, அது பேரு. அப்ப 1,200க்கு 10%, 120. சரிங்களா? அப்ப தனி வட்டி எவ்வளவு? 2,400. சரிங்களா? 2 வருஷத்துக்கு. கூட்டு வட்டி பாத்தீங்க அப்படின்னா 2,520 வந்திருக்கு. சரிங்களா? கூட்டு வட்டி. அப்ப தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் 2 வருஷத்துக்கு எவ்வளவு? 120 ரூபாய். ஆன்சர் ஆப்ஷன் சி ல இருக்கு. சோ அடுத்து ஒரு வந்து நமக்கு வந்து சைக்காலஜி பேஸ்ல क्वेश्चन வந்திருக்கு. ரீட்டைல் அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க? UFSBJM அப்படின்னு மாத்திருக்காங்க. சரிங்களா? சோ அப்படின்ற பட்சத்துல இது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஆர் இங்க பாருங்க, RSTU அப்படின்ற பட்சத்துல இங்க பாரு, L M மாறி இருக்கு, I J மாறி இருக்கு, A B மாறி இருக்கு, நெக்ஸ்ட் லெட்டரா மாறி இருக்கு பாருங்க. T S இங்க பாருங்க, இது மட்டும் என்னவா மாறி இருக்கு பாருங்க, L M மாறி இருக்கு +1. அடுத்து I J +1, A B +1. அடுத்து எனக்கு TU தான் வரணும், ஆனா என்ன வந்திருக்கு? ST -1 ஆயிருக்கு. அடுத்து என்ன வந்திருக்கு பாருங்க, EF +1. அடுத்து என்ன வந்திருக்கு? RSTU அப்படின்றப்ப எனக்கு என்ன வந்திருக்கு? +2 மாறி இருக்கு. சோ அப்ப இது என்னவா மாறி இருக்கு? இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்டராவே இல்ல பாருங்க, ஒரு ஆர்டராவே இல்ல. அப்ப இந்த கம்பாரிசன் மெத்தட் கிடையாது. சோ அப்ப கம்பாரிசன் மெத்தட் கிடையாதுன்னா அடுத்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்க்கணும். ரீட்டைல 3 பிரிச்சிருப்பான். சரிங்களா? UFSBJM இது 3 பிரிச்சிருக்கான் பாருங்க. TU +1, EF +1, RS +1. ஓகேவா? எல்லாமே +1 கேண்டர் இருக்கு. அடுத்து என்ன வந்திருக்கு பாருங்க, AB அதானே, IJ LM எல்லாமே +1ல இருக்கு. இந்த சேம் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் இத பிரிக்கணும். இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? லெஃப்ட் டு ரைட், PQ அதானே, XY EF, அடுத்து என்ன இருக்கும்? EFCD TU. சோ அப்ப UYFF QYFFDU ஆப்ஷன் டி ல இருக்கா? சரி, அது என்ன மெத்தட்ன்றதை நம்ம கிராக் பண்ணணும், அவ்வளவுதான். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கோடிங் டிகோடிங் தான். ஒரு ஆல்பா அண்ட் ஸ்பெஷல் நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ சீல் அப்படின்றத இப்படி எழுதணும் அப்படின்னு இருக்காங்க. டோஸ் அப்படின்றத இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சோல்ட் என்ன வரும்? ரொம்ப சிம்பிள், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இங்க 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. அப்ப பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? எஸ் ஃபர்ஸ்ட் இடத்துல வருது, இங்க எஸ் வருது. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் இடத்துல டாலர் இருக்கு, இங்க எஸ் 3வது இடத்துல இருக்கு. அப்ப அதே 3வது இடத்துல தான் டாலர் இருக்கு. அப்ப எஸ் வந்தாலே என்னதான் போடணும்? டாலர் தான் போடணும். ஓ 2வது இடத்துல இருக்கு. அப்ப 2வது இடத்துல என்ன இருக்கு? 8. அப்ப டாலர் 8ன்னு ஆரம்பிக்கிறதா எனக்கு ஆன்சர். டாலர் 8 இங்க ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு, டாலர் 8ன்னு. இருந்தாலும் கிளாஸ் செக் பண்ணிடலாம். எல் கடைசில இருக்கு, எல் வந்து அட்டு. தென் அடுத்து என்ன இருக்கு? டி. டி இங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது, ஹேஷ் இந்த இருக்க ஆப்ஷன்ல. சரிங்களா? சோ அடுத்து 107. சோ பாண்ட் அதுதான் இருக்காங்க, 1543 இருக்காங்க. டீன் அது 3864 மாதிரி இருக்காங்க. அப்ப பெட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மெத்தட் தான், போனதுல செக் பண்ண மாதிரி தான். நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நியூமெரிக்கல் வேல்யூ. அப்ப டைரக்டாவே அந்தந்த நம்பர் அதை கம்பேர் பண்ணிருக்கான்னு அர்த்தம்.
சரிங்களா? சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, அப்போ 1ல வந்துரும். இ பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் இடத்துல இருக்கு, அப்ப செகண்ட் நம்பர் 8 இருக்கு. சோ அடுத்து டி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, அப்போ 3. 183 இஸ் ஆன்சர். சரிங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நேம்ஸ். சரிங்களா? அடுத்து அப்படி எழுதிருக்காங்க அப்படின்னா TFNBO அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரிங்களா? சோ அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். NAMES அடுத்து இது எப்படி இருக்கா TFNBO அப்படின்னு மாதிரி இருக்காங்க. சோ பாருங்க NO. சரிங்களா? அடுத்து என்ன வந்திருக்கு, இது வந்து -1. அடுத்து AB +1, MN +1. அடுத்து என்ன வந்திருக்கு EF +1, ST +1. சரிங்களா? எல்லாமே என்ன வந்திருக்கு +1 தான். NO AB MN EF ST எல்லாமே +1 தான். எப்படி பண்ணிருக்கான், ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கம்பேர் பண்ணிருக்கான். சரிங்களா? அப்ப இந்த சேம் வே என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா CRANE. அப்போ ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கம்பேர் பண்றான். அப்போ D ல தான் ஆரம்பிக்கணும், கடைசியில முடியறது D ல முடியறது 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இதுவும் எலிமினேட் அண்ட் இதுவும் எலிமினேட். லாஸ்ட் 2 ஆப்ஷன் தான் இருக்கு, D ல முடியறது. அடுத்து RS. சரிங்களா? அப்போ ஒரு ஆப்ஷன்ல தான் RS னு முடியுது, S ல முடியுது, அப்போ இது எலிமினேட். அப்போ இதுதான் ஆன்சர். சரி, இருந்தாலும் நம்ம கிராஸ் செக் பண்ணிடலாம். SD AB அடுத்து PQ RS அடுத்து CD இருக்கா? CD RS AB NO EF. சரிங்களா? கரெக்டா? FO BDS. கொஞ்சம் எழுதுறப்ப கொஞ்சம் கரெக்டா செக் பண்ணி எழுதிடணும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் தானே கம்பேர் பண்றோம், அப்ப FO BSDS ஆன்சர். அடுத்து ஒரு தனி வட்டியில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 68,000 ரூபாய் இருக்கு பிரின்சிபல், அதுக்கு 16.253% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் தாங்க, ஆண்டு வட்டி. ஆனா எனக்கு 9 மாசத்துக்கு தான் கேக்குறாங்க. அப்ப 16.2/3 என்ன? சோ 48 50/3 இன்டு 1/100 ஏன்னா பர்சன்டேஜ் இருக்கு, இன்டு 9/12 ஏன்னா 9 மாசத்துக்கு தான் வட்டி கேட்கறேன். இது பெர் ஆனம், அதனாலதான் 9/12 போட்டிருக்கேன். சோ 2 டைம்ஸ். அப்ப இது அடிச்சோம்னா ஒரு 3 9 4 12. சரிங்களா? 3க்கு 3 கேன்சல். சரிங்களா? சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 8 இருக்கு. சோ டைரக்டா நம்ம டிவைட் பண்ணிட வேண்டியதான். சரிங்களா? 1 நாங்க 7 நாங்க 28 17,000 2ஆல் அடிச்சு கொடுத்துடலாம். 8 2 16 I 2 10 8500 ஆப்ஷன் சி ல இருக்கு. அடுத்து ஒரு கோடிங் அண்ட் டீகோடிங்ல கோ ஹோம் அப்படின்றதா TA எழுதிருக்கான். அப்ப கோ ஹோம் அது எப்படி எழுதிருக்கான், TAME எழுதிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, நைஸ் லிட்டில் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி எழுதுறாங்க, NAJAPA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோடு மட்டும் கேட்கிறாங்க. அப்ப இது ரெண்டுலயுமே காமனா என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் ஹோம் காமனா இருக்கு. அப்ப ஹோம் அப்படியே எடுத்து எழுதிடலாம். இது ரெண்டுலயுமே காமனா என்ன இருக்கு அப்படின்னா NA. அப்ப ஹோமோட கோடு NA. இங்க ஒரே ஒரு தான் இருக்கு வேர்டு, என்னது கோ. இங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு T. அப்ப கோவோட கோடு TA அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். இங்க நைஸ் லிட்டில் இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப நைஸோட கோடு என்னன்னா சொல்ல முடியாது, ஜேவாவும் இருக்கலாம் இல்ல PAவாவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. லிட்டிலோட கோடும் அதே மாதிரி தான். ஆனா இங்க கேள்வி என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா கோவோட கோடு என்னன்னு கேட்டிருக்கான். கோவோட கோடு தான் நல்லா தெரியுமே, TA. சோ ஆப்ஷன் ஏல இருக்கு TA. சோ அடுத்த क्वेश्चन அதே மெத்தட் தான், குட் அண்ட் பேட் அப்படின்னு சொல்லியிருக்கான். குட் அண்ட் பேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதோட கோடு வந்து 725 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 1 அண்ட் ஆல் அதோட கோடு பாத்தீங்க அப்படின்னா 932 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ரெண்டுலயுமே காமனா அடுத்து நம்ம என்ன இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் குட். அதோட கோடு என்ன அப்படின்னா 154 அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 2 கம்பேர் பண்ணலாம். குட் அண்ட் பேட். இங்க என்ன இருக்கு, அண்டு தான் இருக்கு. அப்ப 1 2 காமனா இது பண்றப்ப அண்டு. அப்ப இதுலயே காமனா என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்ப அண்டுக்கான கோடு 2. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குட்டும் பேடும் மட்டும் தான் இருக்கு. இப்போ 1 2 கம்பேர் பண்றதுக்கு காமனா எதுவுமே இல்ல. அடுத்து 1 3 கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்றப்ப குட் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ரெண்டுமே காமனா இருக்கு, குட்ன்ற இது மட்டும். சரிங்களா? அப்ப குட் 7 5 தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு, 5 இருக்கு. 5 5. அப்ப குட்டோட கோடு 5. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா பேடுன்றது 1 1 தான் இருக்கு. அங்கேயும் என்னதான் இருக்கு, 7 தான் இருக்கு. அப்ப பேடு கேன்சல் ஆயிடுது. அப்ப 1 வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இப்ப 1 ஆல் தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு, திஸ் இஸ் தான் இருக்கு. அப்ப காமனா எதுவுமே இல்ல. 1 ஆல் தான் இருக்கு, திஸ் இஸ் தான் இருக்கு, காமனா எதுவுமே இல்ல. என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா 1ஓட கோடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க.
சரிங்களா? ஒன்னோட கோடு என்னன்னு கேக்குறாங்க. ஒன்னோட கோடு என்னவா இருக்கலாம்? 9ஆவும் இருக்கலாம், 3ஆவும் இருக்கலாம். என்னால சொல்ல முடியாது உறுதியா. சரிங்களா? இதுக்கு மட்டும் தான் என்னால உறுதியா சொல்ல முடியும். அண்ட் குட் பேட் இதுக்கு மட்டும் தான் 100% என்னால ஆன்சர் சொல்ல முடியும். இது கண்டுபிடிச்சு வச்சனால. ஒண்ணுக்கும் ஆளுக்கு என்ன கோடா இருக்கலாம்? 9ஆவும் இருக்கலாம், 3ஆவும் இருக்கலாம். இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 9 3 செப்பரேட்டா கொடுத்திருக்கான். அப்ப என்னால போடவே முடியாது. அப்ப இந்த क्वेश्चन ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, டேட்டா இன்அடிக்குவேட். தரவு சரியில்லை, போட முடியாது தரவை வச்சு. So sum of which total amount, total simple interest அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4016 ரூபாய் 25 காசு. எப்ப அப்படின்னா 9% per annum 5 years. What is the sum அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சம் எவ்வளவா இருக்கும் 5 வருஷத்துல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அப்ப ஒரு வருஷத்துக்கு 9%, அப்ப 5 வருஷத்துக்கு 45%. சரிங்களா? சோ அப்ப 100 தான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 100% வேல்யூ தான். 4016 ரூபாய் 25 காசு அப்படின்னா 145 எவ்வளவு? சரிங்களா? வாட் இஸ் த சம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? எவ்வளவு கிடைச்சிருக்கும் நமக்கு அப்படின்னு. The sum of ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு ஆண்டுக்கு 9% தனி வட்டியில் 5 ஆண்டு முடிவில் வட்டி கிடைக்கின்றது. வட்டி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, இனி அசல் யாது. சரிங்களா? அப்ப வட்டி எனக்கு எவ்வளவு? 45%. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 9% வட்டி, 5 வருஷத்துக்கு 45. அப்ப அசல் எப்பவுமே நமக்கு எவ்வளவு? 100% தான் அசல். சோ அப்ப இது 9 டைம்ஸ், இது 20 டைம்ஸ். சோ 9 அடிச்சிடலாம். 9 4 36, மிச்சம் 4 41, 9 4 36, 36 37 5 56 ஆயிடுச்சு. 56 அப்படின்ற பட்சத்துல 9 6 54, 9 6 54, மிச்சம் 2 22, 3 29 18, 18 மிச்சம் 4, 9 5 45. சோ அப்ப 446.25 இன்ட்டு 20. சோ அப்ப 4462.5 இன்ட்டு 2 அதெல்லாம் மல்டிபிள் பண்ணிட வேண்டாம். 2 10 0, மிச்சம் 1, 2 4 1 5. சோ 6 12 2, மிச்சம் 1 8 9, அடுத்து 8 89 25, 89 25. இந்த ஆப்ஷன் டில. சரிங்களா? சிம்பிளா போட்டு போயிடலாம். நம்ம தனி வட்டினா ஈஸியா போட்டுடலாம், ஏன்னா வட்டி மாறாது அப்படின்ற ஒரு கான்செப்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சண்டிகர் அப்படின்றத அப்படி மாத்திருக்காங்க. சோ எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் கம்பேர் பண்ணுவோம். சும்மா என்னென்ன மாடல் எல்லாம் வருது அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலுக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சிடி, ஓகே, ஹைச் ஐ தான் வரணும், வரல ஹைச் ஐ, ஏன்னா சிக்கு அடுத்து டி வந்துருச்சு. இமிடியேட் நெக்ஸ்ட் லெட்டர் ஹைச் IJKLMN 6ஆவது லெட்டர் வந்திருக்கு. இங்க ஏஏ ரிப்புடேஷன்ல இருக்கு. அப்ப எனக்கு ஒரு கனெக்டிவிட்டியே இல்ல ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றப்ப. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பார்க்கலாம். CI, அப்ப DEFG HI கிட்டத்தட்ட 6 லெட்டர் பிட்வீன். அடுத்து HIGH, அப்போ ரிவர்ஸ் லெட்டர் -1ல இருக்கு. முதல் லெட்டருக்கு 6 டிஃபரன்ஸ், அடுத்த லெட்டருக்கு மைனஸ் ரிவர்ஸ்ல இருக்க லெட்டர் வந்திருக்கு. அப்ப அந்த ஐடியாவும் இல்ல. அப்ப என்ன மாதிரி பண்ணிருக்கான்? அப்ப லாஜிக்கா பண்ணிருப்பான். என்னன்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 2 மாடலும் இல்ல. CHANDIGARH. சோ அப்ப முதல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணலாம். 2 4 6 8 10 லெட்டர் இருக்கு. அப்ப 2 4 5 5 பிரிச்சிருப்பான். இந்த 5 இந்த 5. அதே போல இங்க பார்க்கலாம். நம்ம DN ஈக்குவலா பிரிச்சிருக்கான். HCHRAGI 1 2 3 4 5 இதை பிரிச்சிருக்கான். அப்ப இந்த இன்டர்சேஞ்ச் நடந்திருக்கு பாருங்க. அது இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கானா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா? அடுத்து பாருங்க, H இங்க போயிருக்கு, N இங்க போயிருக்கு. தேர்ட் லெட்டர் ரெப்ரசென்ட் ஆயிருக்கா? அந்த டிஃபரன்ஸ் ஏதா? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து G அந்த தேர்ட் லெட்டர் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கானா? அப்படியே போட்டிருக்கானா? அத பொசிஷனை மட்டும் மாத்திருக்கான். அதே என்னது ரெக்டாஸா இந்த மாடல்ல தான். அப்ப சிக்கிம் SIKKIM, அப்ப மொத்தம் 6 லெட்டர். அப்ப 3 3 பிரிச்சிருப்பான். அப்ப இவன்
அப்ப கே இங்க வந்திருக்கும், எஸ் இங்க வந்திருக்கும், ஐ இங்க வந்திருக்கும். அடுத்து இங்க இங்க அப்ப எம் இங்க வந்திருக்கும், ஐ இங்க வந்திருக்கும், கே வந்திருக்கும். அப்ப இதுதான் ஆன்சர். கேஐஎஸ் கேஐஎஸ் இந்த இருக்கா, கேஐஎஸ் எம்ஐகே இருக்கா, தட் இஸ் ஆன்சர். ஸோ ஐடியாலஜி எந்தெந்த மாடல்ல சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம தான் கொஞ்சம் க்ளோஸா ப்ராக்டிஸ் பண்ணி இதை கத்துக்கணும். ஸோ இங்க கொஸ்டின் மார்க் போட்ட பிளேஸ்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏ இருக்கு இங்க பாருங்க, அடுத்த அந்த லெட்டர் நம்ம ஜம்ப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா we got it letters. இங்க ஒரு லெட்டர் இருக்கு, இங்க ஒரு லெட்டர் இருக்கு, அதானே ஏ பி சி டி இ நாலாவது லெட்டர், அடுத்து இ கத்து எஃப் ஜி ஹெச் ஐ நாலாவது லெட்டர், அப்ப எம் என் ஓ பி கியூ, அப்ப இங்க என்னதான் வரும், ஃபர்ஸ்ட் லெட்டர் கியூல தான் ஆரம்பிக்கணும். கியூல ஆரம்பிக்கிறது ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, இருந்தாலும் செக் பண்ணிடலாம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சி இங்க பாருங்க, அடுத்து சிக்கு இது இவனே கம்பேர் பண்ணுவோம், ரெண்டாவது லெட்டர் தான் கம்பேர் பண்ணுவோம். சி டி இ எஃப் ஜி ஹெச் அஞ்சாவது லெட்டர், அதானே அப்ப எல்லாத்துக்குமே 5 டிஃபரன்ஸ். ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ, அப்ப கியூ டபிள்யூ இஸ் ஆன்சர். சரிங்களா, ஈஸியா போட்டுடலாம் நம்ம. அடுத்தது பாருங்க, ஒரு நம்பர் வந்து நமக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பேஸ்ட் ஆன் தி சர்க்கிள். இங்க 1 இருக்கு, இதோட கியூப் வேல்யூ தான் இது. இங்க 3 இருக்கு, 3 கியூப் வேல்யூ தான் நமக்கு கொடுத்துருக்கான். 3 கியூப் 27. அப்ப 5 கியூப் என்ன வந்திருக்கும் நமக்கு, 125 வந்திருக்கும். இங்க 7 இருக்கு, 7 கியூப் தான் என்ன நமக்கு 343. அப்ப இந்த क्वेश्चन ஆன்சர் என்ன, 125. ஜட்ஜ் பண்ணணும் நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கா, அது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது. சரிங்களா, சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இது கிராக் ஆகுது இந்த क्वेश्चनல அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாமே பாருங்க, செகண்ட் நம்பரை பாருங்க, அடுத்து இதோட இந்த வேல்யூவை பாருங்க, என்ன மாதிரி இதை பண்ணியிருக்கான். அப்படி 4 3 7 அங்க வரல, கூட்டல, அப்ப 10 வரல, 9 9 18 வரல, இல்ல 9 9 81 வரல, 6 நாங்க 24 வரல, 4 3 12 வரல, பெருக்கல. அப்ப என்ன பண்ணிருக்கான், பெருக்கல. அடுத்து ஸ்கொயர் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம என்ன பார்க்கணும், ஸ்கொயர் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்கொயர் 16 பிளஸ் 9 போட்டோம் அப்படின்னா நமக்கு 16 26 25 வரணும். அங்க 19 தான் இருக்கு இல்ல. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதை ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கான் இந்த சீரீஸ் ஃபுல்லா. அப்ப 16 பிளஸ் 3 19, 36 பிளஸ் 4 40, 81 பிளஸ் 9 90. So that particular answer is 90. அந்த ஐடியாலஜி கிராக் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த ஐடியாலஜி எல்லாத்துக்குமே காமனா இருக்கணும். நீ ஒரு ப்ரொசீஜர் எடுத்து கிராக் பண்றீங்க அப்படின்னா அந்த கிராக்கிங் வந்து அந்த மிச்சம் எல்லாத்துக்குமே சேமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடியாலஜி இஸ் கரெக்ட். சோ அடுத்த क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி அதை கிராக் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 17 22 37 இருக்கு. சோ இது ரெண்டே கூட்டினா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 9 39 வந்திருக்கு. ஓகே, அடுத்து இது ரெண்டே கூட்டலாம் என்ன வந்திருக்கு, 9 59 வந்திருக்கு. சரி, அப்போ இது ரெண்டே கூட்டுவோம். ஸோ 40 52 வந்திருக்கு. அடுத்து இது ரெண்டே கூட்டணும் அப்படின்னா என்ன வந்திருக்கு, 60 68 71. அப்ப எனக்கு ஐடியாலஜி கிராக் ஆகல, கூட்டலவே. அப்ப என்ன பண்ணிருக்கா அப்படின்னா ஓகே, இப்ப கூட்டல டிஃபரன்ஸ் பார்க்கலாம். நம்ம இது ரெண்டுக்கு போற டிஃபரன்ஸ் 17 மைனஸ் 22. அப்ப என்ன டிஃபரெண்ட் வந்திருக்கு, 5 டிஃபரெண்ட் வந்திருக்கு. ஓகே, அடுத்து இது ரெண்டுக்கு போற டிஃபரன்ஸ் பார்க்கலாம். என்ன டிஃபரெண்ட் வந்திருக்கு அப்படின்னா 15 டிஃபரெண்ட் வந்திருக்கு. முதல் கூட்டுறேன், ஆன்சர் வரல. அடுத்து இதுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்ப்போம், 5 வந்துருச்சு. இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்ப்போம், என்ன வந்திருக்கு அப்படின்னா 15 டிஃபரன்ஸ் வந்துருச்சு. அப்ப 5 15 தான் டிஃபரெண்ட். அப்ப கரெக்ட் நான் கண்டுபிடிச்சது. அப்ப இதுக்கு டிஃபரெண்ட் 5. அப்ப 16 பிளஸ் 5 21. அப்ப இதுக்கு டிஃபரெண்ட் என்ன வந்திருக்கு, 15 வந்துருச்சா. அப்ப பர்டிகுலர் क्वेश्चन ஆன்சர் 21 ஆப்ஷன் சி ல இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும், இதுல நிறைய பிராக்டிஸ் பண்ணாதான் ஐடியா கிடைக்கும். ஒரு क्वेश्चन ஒரு மெத்தடாலஜில அவங்க வச்சிருப்பாங்க, அது என்னன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சோ அடுத்து இந்த ட்ரையாங்கிள் பேசிஸ்ல क्वेश्चनல மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. சோ இங்க பாருங்க, I12 60, 60 மைனஸ் 13 47 வந்துருச்சா. அப்ப ஈர்ப்பதுனால 28, 28 மைனஸ் 22 6 வந்துருச்சா. இத கொடுத்திருக்கானா. சோ அதே போலதான் இங்க பார்த்தோம் அப்படின்னா 65 மைனஸ் 5 60 இஸ் ஆன்சர்.
ஆப்ஷன் சில இருக்கு. சரிங்களா? ஒவ்வொன்றும் ஒரு மெத்தடாலஜி எப்படின்றது. சரிங்களா? இதை பிராக்டிஸ் பண்ணதான் நமக்கு வரும் ஐடியாலஜி அப்ப கிடைக்கும். நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க நான் வெர்பல். சரிங்களா? அனலிட்டிக்கல் ரீசனிங் சொல்லுவாங்க. இந்த அனலிட்டிக்கல் ரீசனிங் நிறைய பிராக்டிஸ் பண்ணி காட் ஆன்சர். இந்த சர்க்கிள் பாருங்க என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா 2 சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கான். சரிங்களா? 75 minus 24 ஆன்சர் இஸ் 51. சோ இது 2 சப்ராக்ட் பண்ணிருக்கான். சப்ராக்ட் பண்ணா காட் ஆன்சர். அப்ப 1 இங்க என்ன வந்திருக்கும் 61. சரிங்களா? வேணா கிளிக் பண்ணி பார்க்கலாம். 0 ஆர் லைன் போச்சா 4. அப்ப ஆன்சர் இஸ் 61. சப்ராக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்க ஆன்சர். ஒவ்வொன்றும் ஒரு மெத்தடாலஜி. இது இப்படிதான் கேட்க அவசியம் இல்லை. நிறைய பிராக்டிஸ் பண்றப்போ உங்களுக்கு ஐடியா ஜென்ரேட் ஆகும். என்னென்ன மாதிரி யோசிக்கலாம் அப்படின்றது. சோ அடுத்து இந்த கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். 31 41 41 42 43 சரிங்க 12 இருக்கு. இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 43 53 63 22 டிஃபரெண்ட் இருக்கு. 12 22 டிஃபரெண்ட். ஓகே இங்க பார்ப்போம். இங்க 12 22 தான் வரணும் இல்லையே. 12 22 டிஃபரெண்ட் இல்லையே. அப்ப டிஃபரன்ஸ் பார்த்து ஆன்சர் பண்ணல. வேற என்ன பார்த்திருக்கான்? ஒரு சர்க்கிள்னா 360 டிகிரின்னு சொல்லலாம். அப்ப ஆட் பண்ணிக்கலாம். 3 + 1 4 7 இது 4 7 இது 11. அடுத்து இங்க 4 அடுத்து வந்திருக்கு 6 6 12 13 இந்த 5 வரல. இந்த சம்மு சிங்கிள் டிஜிட்டையும் சம் பண்ணே வரல. அப்ப என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா சம் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 31 65 43. ஸோ 8 1 9 139. இதை சம் பண்ணுவோம். 22 41 76. ஸோ 9 9 10 13 130 வந்துருச்சா? The sum of values are equal. Sum of values are equal. அப்ப அதுலயும் நமக்கு ஈக்குவலா தான் இருக்கணும். 56 23. சோ அப்ப என்ன வந்திருக்கும் 9. சரிங்களா? 79. அப்ப 139ல இருந்து 79 கழிச்சிடணும். ஏன்னா சம் 139 வரணும்ல. அப்ப இந்த இடத்துல 139 வரணும்னா கழிக்கணும் டோட்டல் இருந்து இந்த ரெண்டையுமே 79. அப்ப 0. இங்க என்ன வந்திருக்கும் 10 7 7 போச்சுன்னா 3 3 6 60 ஆன்சர். சரிங்களா? 139 தான் எனக்கு சம் வரணும். இதுக்கு அதான 139 தான் எனக்கு சம் வரணும். ஏன்னா எல்லாத்துக்குமே 139 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ 139 வரணும் அப்படின்னா எனக்கு சம் ஆஃப் வேல்யூ திஸ் ஆன்சர் இஸ் 60. 60 போட்டீங்க அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கும் 139 வந்திருக்கும் எல்லாத்தோட சம்மும். ஸோ ஆன்சர் இஸ் 60. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் எஸ்ஐ டெஸ்ட் நம்பர் 1ஓட பார்ட் 1ஓட வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து பார்ட் 2 வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.